ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு புவனாஸ் சேனல் 27. இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு எப்படி ஈஸியாக நம்ம பூஜை சாமான்களை சுத்தம் செய்கிறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் சொல்லக்கூடிய இந்த பொருட்களை பயன்படுத்தி ரொம்பவே சுலபமாக நம்ம பூஜை சாமான்களை சுத்தப்படுத்திடலாம். ரொம்பவே கஷ்டப்பட்டு நம்ம தேக்க தேவையில்லை. முதல்ல நம்ம பாத்திரம் விளக்குறதுக்கு பயன்படுத்தக்கூடிய சபீனா பவுடர் தான் எடுத்திருக்கேன். இது தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இது கூடவே நம்ம கோலம் போடுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய கோலப்பொடியை சேர்த்துக்கலாம். கோலப்பொடி கொரகொரப்பாக இருக்கிறதால பூஜை சாமானில் இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் சீக்கிரமாக போயிடும். இது கூடவே ஒரு எலுமிச்சை அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். உங்களுடைய பூஜை சாமானுடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி இந்த பொருட்களுடைய அளவை நீங்கள் கூட்டி இல்லைன்னா குறைச்சி சேர்த்துக்கோங்க. பூஜை பாத்திரங்களை வாஷ் பண்ணும்போது நம்ம சிங்கில் வச்சு வாஷ் பண்ணுறோம் அப்படின்னா டைரெக்டாக சாமி பாத்திரங்களை சிங்கில் வைக்கக்கூடாது. அதுக்கு கீழே ஏதாவது ஒரு ட்ரே வச்சுட்டு அதில் வச்சு தான் நம்ம வாஷ் பண்ணணும். முதல்ல நம்ம வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி பூஜை பாத்திரங்களில் இருக்கக்கூடிய அந்த எண்ணெயெல்லாம் நம்ம ஒரு டிஷ்யூ பேப்பரால் நல்லா தொடச்சி எடுத்துடலாம். தொடச்சி எடுத்ததுக்கப்புறமா பூஜை பாத்திரங்களை தண்ணியில் ஒரு 10 நிமிஷத்துக்காவது ஊற வச்சுருங்க. அப்போ தான் அதில் இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் பிசுக்கு அழுக்கெல்லாம் தண்ணியில் நல்லா ஊறி இருக்கும். நம்ம வாஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த மிக்சரை ஒரு ஸ்பாஞ்ச் ஸ்க்ரப்பரில் தொட்டு நம்ம பூஜை பாத்திரங்களை தேய்க்க ஆரம்பிக்கலாம். நான் சபீனா பவுடரோட கோலப்பொடி பயன்படுத்தியிருக்கேன். கோலப்பொடிக்கு பதிலாக அரிசி மாவு கூட நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போ நான் வாஷ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ ஈஸியாக அந்த எண்ணெய் பிசுக்கு அழுக்கெல்லாம் போகுதுன்னு. புளிக்கு பதிலாக நான் லெமன் சேர்த்து கூட ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனால் எனக்கு அதில் சாட்டிஸ்ஃபையாக இல்லை. லெமன் சேர்த்து வாஷ் பண்ணும்போது பாத்திரங்களில் வெள்ளை வெள்ளையாக படிக்குது. புளி மட்டுமே சேர்த்தாலே போதும், நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். அதே மாதிரி சாமி பாத்திரங்களில் நம்ம எப்பவும் சுடு தண்ணியில் ஊற வச்சு வாஷ் பண்ணக்கூடாது. சுடு தண்ணியில் போட்டு கொதிக்க வைக்கிறது, சுடு தண்ணி பயன்படுத்தி வாஷ் பண்ணுறது, இந்த மாதிரி நம்ம கண்டிப்பாக பண்ணவே கூடாது. முடிஞ்ச வரைக்கும் நம்ம கைகளால் தேய்ச்சி தான் சுத்தம் பண்ணணும். கோலப்பொடி, சபீனா பவுடர் இது ரெண்டையும் பயன்படுத்தி நம்ம நல்லா தேய்ச்சாச்சு. இப்போ புளியை தேய்க்கலாம். புளி தேய்க்கும் போதே நமக்கு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். பாத்திரத்தில் தேய்ச்சிட்டு இருக்கும் போதே பாத்திரம் நல்லா பளிச்சுன்னு ஆகும். நம்ம தேய்க்க தேய்க்க பாருங்கள் எவ்வளோ அழகாக பளிச்சுன்னு ஆகுதுன்னு. பாத்திரம் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா தண்ணியில் ஊற வச்சுருங்க. நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் வாஷ் பண்ணுறதுக்கு. நல்லா தேய்ச்சாச்சு. இப்போ நான் வாஷ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள், முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ எவ்வளோ நல்லா பளிச்சுன்னு க்ளீன் ஆகிடுச்சுன்னு. பூஜை பாத்திரங்களை வாஷ் பண்ணுறதுக்கு பீத்தாம்பரி பவுடரோ லெமனோ இல்லை சுடுதண்ணியில் கொதிக்க வச்சோ நம்ம வாஷ் பண்ணணும்னு தேவையில்லை. ஈஸியாக இந்த 2 பொருட்கள் சேர்த்தே நம்ம ஈஸியாக வாஷ் பண்ணிடலாம். சாமி பாத்திரங்களை வாஷ் பண்ணுறதுக்காகவே தனியாக ஒரு ஸ்பாஞ்ச் ஸ்க்ரப்பரும் ஒரு டூத் ப்ரஷ்ஷும் வச்சுக்கோங்க. பாத்திரங்களில் படிஞ்சிருக்கக்கூடிய அந்த எண்ணெய் பிசுக்காக இருக்கட்டும், அழுக்காக இருக்கட்டும், அந்த மைனூட்டாக படிஞ்சிருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு நமக்கு டூத் ப்ரஷ்ஷு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி சாமி பாத்திரங்கள் வாஷ் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்டீல் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. முதல் தடவை தேய்க்கும் போது சபீனா பவுடர், கோலப்பொடி இது ரெண்டையும் வச்சு நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் புளியை வச்சு தேய்ங்க. விளக்கும் இப்போ நம்ம நல்லா தேய்ச்சாச்சு. இப்போ வாஷ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள், ரொம்பவே சுத்தமாக பளிச்சுன்னு இருக்குது.
பூஜை பாத்திரங்களை நல்லா சுத்தம் செஞ்சதுக்கப்புறமா ஒரு சுத்தமான துணியால் தண்ணி கொஞ்சம் கூட இல்லாத அளவுக்கு நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. தொடச்சதுக்கப்புறமா இப்போ நம்ம சந்தனம் குங்குமம் வச்சுக்கலாம். சந்தனம் குங்குமம் வைக்கும்போது இந்த மாதிரி ஒரு பட்ஸ் பயன்படுத்தி வைங்க. பூஜை பாத்திரங்களை சுத்தம் செய்யும்போது வெள்ளி செவ்வாய் இந்த மாதிரி நாட்களை நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு வியாழக்கிழமைகளில் நம்ம பூஜை பாத்திரங்களை சுத்தம் செய்யலாம். சில நேரத்தில் விளக்கில் சுத்தமாக எண்ணெயே இல்லாமல் திரி ஃபுல்லும் கருகி விளக்கு கருப்பாயிடும். அந்தளவுக்கு கண்டிப்பாக ஆகவே விடக்கூடாது. எண்ணெய் இருக்கா என்னென்னு அப்பப்போ நம்ம கரெக்டாக செக் பண்ணி பார்த்துட்டு சரியான நேரத்தில் விளக்கை நம்ம குளிர வச்சிடணும். இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கோலப்பொடி, அரிசி மாவு, புளி பயன்படுத்தி எப்படி ஈஸியாக நம்ம சாமி பாத்திரங்களை சுத்தம் செய்கிறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.